வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நம்ம இந்த முட்டையவும் கொஞ்சம் கேரட்டையும் வச்சு புதுசாக ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட போகிறோம். பொதுவாக எந்த உணவாக இருந்தாலும் அவிச்ச முட்டை, அவிச்ச கீரை, அவிச்ச காய்கறி, அவிச்ச மீன் இப்படி தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதில் தான் உடலுக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, சத்துக்கள் இது எல்லாமே உடலுக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நல்ல சத்து உள்ள ஒரு அவிச்ச முட்டையும் பச்சை கேரட்டையும் வச்சு தான் ஒரு ரெசிபி சாப்பிட போகிறோம். இப்போது நாம் இதில் இப்படி பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு கேரட்டை துருவி போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும். பச்சை மிளகாய் ஒரு பாதி பச்சை மிளகாய் அளவுக்கு அதையும் துருவி போட்டிருக்கோம். அடுத்ததாக இது கூட 2 விரலால் பிடிச்சி எடுத்த மிளகுத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு. அதுக்கு அடுத்தது 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு. இப்போ நாம் இந்த முட்டையெல்லாம் நல்லா உடச்சி விட்டு மசிச்சு விட்டு கைனாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். நாம் தான் சாப்பிட போகிறோம். அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். நம்ம கைனாலேயே கையை கழுவிட்டு நம்ம கைனாலேயே நல்லா உடச்சி பிசைஞ்சு விட்டு ஊட்டி விடலாம். நம்மளும் சாப்பிடலாம். அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். முட்டையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் B12, வைட்டமின் B5, B2 இவ்வளவும் இருக்குது. வைட்டமின் ஏ ஆனது கண்களுக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளையும் சரி பண்ணி நல்லா கண் பார்வையை கொடுக்கும். வைட்டமின் டி எலும்பையும் பற்களையும் வலுவாக ஆரோக்கியமாக வச்சிருக்கும். வைட்டமின் இ உடலில் உள்ள செல்களை பாதுகாக்கும். வைட்டமின் B12, B6, B5 இது எல்லாமே இரத்த சோகையை தடுக்கும். ஹீமோகுளோபினை நிறைய பெருக செய்யும். மூளை வளர்ச்சியை தூண்டும். ஆரோக்கியமாக வச்சிருக்கும். அதே மாதிரி கேரட்ல பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, வைட்டமின் சி, வைட்டமின் பி இவ்வளவும் இருக்கு. இதுவும் கூட பார்த்தீங்கன்னா கண்களுக்கு அதிக அளவுல வந்து பார்வை திறனை கொடுக்கும். அடுத்ததா வைட்டமின் கே பற்களையும் எலும்புகளையும் வலுவா ஆரோக்கியமா வச்சிருக்கும். வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை நிறைய கொடுக்கும். வைட்டமின் பி ஹீமோகுளோபினை அதிகம் பெருக செய்யும். இரத்த சோகையை தடுக்கும். இப்படி இந்த மாதிரியான உணவு வகைகளை அவிச்சும் பச்சையாகவும் நாம் வந்து சாப்பிட்டா நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தா பெரியவங்களுக்கும் கொடுத்தா எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சாப்பிடவே நல்லா செமையாக சூப்பராக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.